வணக்கம் இனிய இதயங்களே. இளையோரும் திரு அவையும் என்ற தலைப்பின் வழியாக கடந்த பகுதியிலே மிக அழகாக இளையோரின் பங்களிப்பு என்ன, இந்த இளையோரை வழிநடத்துகிற அருட்தந்தை யார், அவருடைய அனுபவ பகிர்வுகளை பற்றி நாம் மிக அழகாக தெரிந்து கொண்டோம். மீண்டுமாக அடுத்த பகுதியிலே அவருக்கு தூண்டுகோலாக இருக்கிறவர்கள் யார், அவர் இந்த பணியை இன்னும் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், நாம் நிகழ்ச்சியில் இணைவோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர். உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பகுதியில் நான் உங்களோட என்ன உரையாட விரும்புகிறேன், என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இந்த தமிழ் வேரிதாஸ் பணி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைக்கிறேன் என்றால், முதலாக உங்களை ஆயர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த இளையோர் இயக்க பணிக்காக உங்களை தேர்ந்தெடுப்பதாகவும் அந்த பணியை நீங்கள் செய்வீர்கள் என்று அவர்கள் நம்புவதாகவும் உங்களுக்கு உறுதி கொடுத்தார் என்று சொன்னீர்கள். இப்பொழுதும் இந்த பணியை நீங்கள் மிக அருமையாக செய்து கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது ஆயருடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது, நீங்கள் செய்கிற எல்லா செயல்பாடுகளிலும் அவர் உங்களுக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு சில தகவல்கள் ஃபாதர். சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி துவக்கத்தில் பேராயர் எத்தகைய ஒரு உற்சாகத்தோடு என்னை அழைத்தாரோ இன்று வரை அதில் 1% கூட குறையாமல் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வருகிறார். அதுவும் எங்கள் இளைஞர் இயக்கத்தை மிக அற்புதமாக அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, நான் எப்பொழுது ஆயரை ஒரு விழாவுக்கோ அல்லது ஒரு திருப்பலிக்கோ அழைக்கும் பொழுது இல்லை என்று சொல்லாமல் எந்த காரியங்களாக இருந்தாலும் இதற்கு ஒரு முதன்மையான ஒரு இடத்தை கொடுப்பவராக எங்கள் பேராயர் இன்றும் திகழ்ந்து வருகிறார். அதே போல் எந்த ஒரு செய்தி அனுப்பினாலும் எங்கு இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் அவர் உடனே அதற்கு எனக்கு பதில் கொடுப்பார். அது இன்னும் பல உற்சாகத்தை கொடுத்தது. எங்கள் இளைஞர் இளம் பெண்களுக்கும் அது பெரும் உற்சாகத்தை கொடுக்கும். ஏனென்றால் அவங்க எல்லோருக்கும் தெரியும், ஆயர் எங்களுக்காக இருக்கிறார், எங்களுடைய செயல்பாடுகளை அவர் மிக அற்புதமாக பாராட்டுகிறார் என்பதெல்லாம் அவர்களுக்கு நிச்சயம் தெரியும். ஏனென்றால் அவரோடு இணைந்து நாங்கள் எங்கு சென்றாலும் ஆயர் வந்தவர் என்றால் உடனே அவர்களை சந்திப்பது, பேராயர் அவர்களும் அந்த பிள்ளைகளை உற்சாகமூட்டுவது, எப்படி இருக்கிறீங்க, ஒரு கேஷுவல் டாக் அது எப்போவுமே இருக்கும். அது பிள்ளைகளை நன்கு உற்சாகப்படுத்தியது. இப்படியாக பணி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. பல முன்னெடுப்புகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் போன முறை போர்ச்சுகல் நாட்டிற்கு போகும்பொழுது என்னை உற்சாகப்படுத்தி பல தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்கள் எல்லாம் மீறி அனுப்பி வைத்து திரும்ப நாங்கள் வந்து அவரோடு பகிர்ந்து கொண்டோம். இப்படியாக பல காரியங்கள் இன்னும் அடுத்த இந்த ஆண்டு ஜூப்ளி ஆண்டிற்கும் நான் போக தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து நான் ஒரு தந்தை தான், ஒரு யூத் டைரக்டர் தான். நான் போவதற்கு தயாரித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 2 இளைஞர்களை நான் அழைத்து செல்ல இருக்கிறேன். மிகுந்த பாராட்டுகள் ஃபாதர். நீங்கள் இப்போ அடுத்த வெளிநாட்டுக்கு போயிட்டு இளைஞரோட பற்றி தெரிஞ்சு இன்னும் உற்சாகமாக பணியாற்ற போகிறீங்கன்னு சொன்னீங்க. அதை விட சிறப்பாக நம்முடைய ஆயர் துவக்கத்திலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஒரு உற்றா துணையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நானும் நிறைய படங்களிலே நான் பார்த்துருக்கிறேன். உங்களுடைய புகைப்படமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் அனுப்புகிற அந்த ஸ்டேட்டஸாக இருக்கலாம், நிறைய முறை ஆயர் இளம் பிள்ளைகளோடு இருப்பதையும் அந்த குழுவில் இணைந்து பல்வேறு விதமான காரியங்களை துவங்கி வைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த இளம் பிள்ளைகள் ஆயரை சந்திக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்தில் என்ன எழுகிறது, எப்படி அவர்கள் அதை உணர்கிறார்கள்? இளைஞர்கள் எங்களுடைய பேராயரை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஆண்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவர்களாக அவர்கள் கருதுகிறார்கள். ஏன்னா நம் கடவுளை பார்க்க முடியாது, பேராயரை அவர்கள் ஒரு காட்ஸ் பிளஸ்ஸிங், அதுபோல் போய் அவர்களோடு உரையாடுவது, அவர்கள் பேசுவது, they receive the blessings. அது மட்டும் இல்லாமல் பேராயர் அவர்களும் பல பொறுப்பாளராக இருக்கிறார். தமிழ்நாடு அளவிலும் சரி, இன்றுமே டிஎன்பிசியுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நேஷனலும் அவர் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். உலக அளவு திருச்சபையிலும் அவர் பொறுப்பாளர். இப்படி பல பொறுப்பை வைத்தும் அவர் தொடர்ந்து பணி செய்வது எங்கள் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ஊட்டுகிறது. இன்னும் நாமும் இப்படிப்பட்ட பல பணிகளை நம்ம ஆயர் போல செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சில இளைஞர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள், ஃபாதர் எப்படி நம்முடைய பேராயர் இவ்வளவு பணிகளை தொடர்ந்து அயராது, வயது அதிகமாக இருந்தாலும் மிக அற்புதமாக அது அவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்போ நேரடியாக பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான உற்சாகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஃபாதர், இப்போ நமது பேராயர் உங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை தருவதாகவும் இளையோர்கள் நம்முடைய பேராயரை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அவர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அவர்களுக்கு இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள்.
இந்த இளையோர் பணியிலே நீங்கள் மட்டும்தான் செய்கிறீர்களா ஒரு அருட்தந்தையாக? அல்லது மற்ற அருட்தந்தையர்கள் நமது மறைமாவட்டத்தை சார்ந்தவர்களோ அல்லது பிற மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தையர்களோ உங்களோட தோழமையில் உறவு கொண்டு செயலாற்றுகிறார்களா? அதை பற்றி ஏதாவது ஒரு கருத்துக்கள் ஃபாதர்? சிஸ்டர் நம்ம முதல்ல இது புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மறை மாவட்டத்தில் ஒரு குரு தான். ஒரு குரு தான் முழு நேர பணி. முழு நேர பணினா எனக்கு பங்கு கிடையாது. முழு நேரமாக இந்த இளைஞர் இயக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்னீங்க ஒருத்தரே செய்ய முடியாது. இதுதான் நம்ம ஒருத்தரே எல்லாம் செய்யணும்னு நினைக்கவும் கூடாது. அது தவறு. அப்போ என்னோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போனா உங்களுக்கு தெரியும், இப்போ சென்னை மயில உயர்மறையில் 12 மறை வட்டங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மறை வட்டத்திற்கும் ஒரு குருவை அவர்கள் நியமிக்கிறார்கள். ஒவ்வொரு வட்டம் அவர்களே நியமிப்பார்கள். ஒரு இளைஞர் இயக்கத்திற்கு ஒரு பொறுப்பாளர் தந்தை. அந்த பொறுப்பாளர் தந்தை அந்த மறை வட்டத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வர வைத்து தேர்தல் வைத்து அந்த மறை வட்டத்திற்கென்று தலைவர்கள், துறை தலைவர் மற்றும் செயலர், துணை செயலர், பொருளர் என்று அவர்கள் வைத்திருப்பார்கள். அதே போல ஒவ்வொரு பங்குகளிலும் அதனுடைய செயல்பாடுகள் நடைபெறும். எனவே இப்படியாக 12 அருத்தந்தையர்கள் என்னோடு இணைந்து செயல்படுவதனால் அது இன்னும் சுலபமாக இருக்கிறது. எல்லோருக்கும் அது எடுத்துச் செல்லப்படுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்களும் எங்களோடு இணைந்து செயல்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை மயில உயர்மறை மாவட்டத்தில் இயேசு சபைக்கு தனியாக அவருக்கென்று ஒரு இளைஞர் இயக்குனர் இருக்கிறார். அவர்கள் அந்த கல்லூரிகளில் இருக்கிற அவர்கள் மற்ற எல்லா பணிகள் எல்லா இளைஞர்களுக்கும் உதவி செய்வார்கள். அதே போல் சலேசியர்கள் அவர்கள் கண்டு இளைஞர் இயக்குனர் அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு இயக்குனர் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய பணி அதில் அதிகமாக ஈடுபடுகிறது. நீங்கள் மறை மாவட்ட அளவில் பார்த்தீர்கள் என்றால் எல்லா இளைஞர்களுக்கும் பணி செய்கிறோமா அப்படி என்றால் அதான் இல்லை. நம்முடைய கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்திற்கு மட்டுமே நம்மளுடைய அதிகமான ஈடுபாடு. ஏனென்றால் இதிலே நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம இந்த பணியை முடித்தோம் என்றால் அடுத்த பணியை செய்யலாம். ஆனால் இந்த பணியை அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ நம் பங்கில் இருக்கிற கத்தோலிக்க இளைஞர் இளம் பெண்களை வர வைத்து அவர்களை பதிவு செய்து அந்த பதிவு செய்த இளைஞர் இளம் பெண்களை தொடர்ந்து ஊக்குவித்துதான் எங்களுடைய பணி. அப்போ மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாதையில். ஆனால் ஒரு மறை மாவட்டத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அது ஆயரனுடைய தலைமையில் தான் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். மற்ற மதத்தவர்களுக்கும் பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மற்ற சபையினர், இப்போ சலேசிய குருக்கள் எல்லாம் பார்த்தீர்கள் எல்லா ஆரட்ரி என்று சொல்லி மற்ற இந்து முஸ்லீம் அவர்களுக்கு கூட உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய முழு நேர பணி நம்முடைய கத்தோலிக்க, அதனால்தான் இதற்கு கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் என்று பொருள்படுகிறது. எனவே இவர்களுக்கான பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஃபாதர்? ஏறக்குறைய அட்லீஸ்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா? கட்டாயம் இருக்கிறது. இப்போது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. வி ஹாவ் த டேட்டா. அப்படின்னா கரெக்டான ஒரு நம்பர் எண்ணிக்கையை நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் எங்களுடைய அந்த அந்த எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் என்று சொல்வார்கள், இப்படியாக நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். அப்படின்னா இப்போ 132 பங்கு தளங்களிலும் எங்களுக்கென்று ஒரு பதிவு செய்யக்கூடிய அந்த ஃபைல் என்னுடைய ஆஃபீஸில் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு முறை அவர்கள் பதிவு செய்யும் பொழுது அவர்கள் பெயர் எல்லாம் 2 விஷயத்துலையும் நாங்கள் செய்வோம். அந்த மென்பொருள் அந்த சிஸ்டத்துலேயும் என்ரோல் பண்ணிவிடுவோம். அதே போல் ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி 2மே இருக்கும். அப்போ இப்படியாக எங்களுடைய செயல் திட்டங்கள். இப்போ நீங்கள் சென்னை மயில உயர் மாவட்டத்தில் எல்லா இளைஞர்களுடைய டேட்டா கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது, அது நம்மளுடைய டைசஸ் தெரியும். ஆனால் எனக்கு நம்ம பதிவு செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை ஏறக்குறைய 4638 பேர். இது இன்னையுடைய ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இதில் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் என்பதை நாங்கள் பிரித்து இப்படியாக ஒவ்வொரு நாளும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே அதே போல் 30 வயதிற்கு மேலே இருப்பவர்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை எடுத்துருவாங்க. அப்போ அவங்களே நம்ம குறைச்சிடுவோம். அப்போ ஏறக்குறைய இந்த 4000லேருந்து 5000 வரை எப்பொழுதுமே அது கான்ஸ்டண்ட்டாக போகும். போகிறவங்க போயிடுவாங்க, வரவங்க வருவாங்க. ஸோ தட்ஸ் வை இப்போ இந்த இளைஞர் இயக்கம் என்பது எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏனென்றால் அந்த 30 வயது முடிந்தவர்கள் சென்று விட வேண்டும், புதியவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இதை நாங்கள் ஒரு முறைப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பெருமையாக கூட சொல்லலாம், தமிழ்நாட்டில் நம்ம சென்னை மயில உயர்மறை எல்லா பங்குகளும் இத்தகைய ஒரு பணியை ஏற்படுத்தால் மற்ற மறை மாவட்டங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மறை மாவட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக அழகாக சொன்னீர்கள் ஃபாதர். நீங்கள் வயது வரம்பு 18லிருந்து 30 வயசு வரைக்கும் வச்சுருக்கிறீங்க. ஆனால் ஒரு சில இளைஞர்கள் 30 வயதை தாண்டியும் திருமணமாகாமலோ அல்லது தனிநபராகவோ பலர் இருக்கிறார்கள்.
அதன் பிறகு அவர்களுக்கு நீங்கள் எப்படி வழிகாட்டுகிறீர்கள்? ஏனென்றால் 30 வயதானாவே அவர்களுடைய வாலிப பருவம் என்பது முடிந்து அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து எப்படி பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி அவர்களை வழிநடத்துகிறீர்கள்? ஒரு சரியான கேள்வி சிஸ்டர். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம 16 வயதிலிருந்து 30 வயது வரை தான் நம்மளுடைய பணி. பல நேரங்கள்ல சொல்லுவாங்க, "ஃபாதர் எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நாங்க அப்படியே இங்கேயே இருந்துர்றோம்." இப்போ என்ன ஆகும்னா, இதில என்ன ரிஸ்க் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தா, தலைமை பொறுப்பிலே இருப்பார்கள். ம். இல்ல சம்பாதிக்கிறவர்களா இருந்தால், ஏனால் காசு வருவதனால, மற்ற அப்போ மற்ற இளைஞர்கள், இளம் பெண்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு வராமலே போயிடுவாங்க. இவர்களே இருப்பாங்க. அப்ப இது உண்மையான வளர்ச்சி இருக்காது. அதனால தான் நம்ம 30 வயதுக்கு முடிந்த பிறகு, இப்ப நம்ம தொடர்ந்து அவர்களுக்கு நம்ம பணி செய்தோம் என்றால், திரும்ப அவங்க உள்ள வந்துருவாங்க. ஓகே. இதுதான் இதில ரிஸ்க் இருக்கு. நான் பல நேரங்கள்ல அதை நான் யோசித்து பார்த்தேன். திருப்பி வந்தாங்கன்னா, திருப்பி அதனுடைய அவர்கள் திருப்பி டாமினேஷன் சொல்லுவாங்க. அவர்களே அனைத்தையும் செய்யக்கூடிய அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சின்ன பசங்க உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நம்ம வீடுகள்ல கூட அது நடக்கும். ம். அப்ப அதனால என்ன செய்றோம்னா, ஸ்ட்ரிக்ட்டா அவர்களை நாங்க அனுப்பி வைத்துவிட்டு, அ நான் ஒரு ஒரு திட்டம் வைத்திருந்தேன். வெல்த் ஆஃப் யூத் அப்படி என்று சொல்லி. ஏன்னா பில்லர்ஸ் ஆஃப் யூத். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே இருந்தார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியம் இல்லாத ஒரு கூறாக இருந்தது. அதனால் நாம் தொடர்ந்து அவர்களை வழிநடத்த முடியாது. அவர்கள் வேறு ஏதாவது ஒரு குழுவில் சேர்ந்து விடலாம். அது மரியான் சிலையாக இருக்கட்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. எங்களுடைய தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் தலைவராக இருக்கிறவர் ஆயர் நஸ்ரேன் சூசை. அவர் நம்முடைய கோட்டார் மறை மாவட்டத்துடைய தலைவராக இருக்கார். ஒரு விஷயம் சொன்னார், அது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு இளைஞர் இளம்பெண் இந்த இயக்கத்தில் தான் இருக்க வேண்டும். வேறு எந்த இயக்கத்திலும் சேரக்கூடாது. அப்போ நிறைய பேர் நான் இதை சொல்லும்போது ஒத்துக்கல. அது எப்படி ஃபாதர்? அவங்க நல்லா ஜெபம் பண்ணணும், மரியான் செல்லில் இருக்கட்டும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், வேறு ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது, வேறு ஒரு சபையிலோ அல்லது இருக்கும்போது, அந்த பணியை மட்டும்தான் அவர்கள் செய்வார். எஸ். தே ஆர் curtailed into do only particular work. இதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது தான். ஆனால் இப்போ மரியான் சென் என்ன செய்வாங்க? போய் நோயாளிகளை சந்திப்பாங்க, ஜெபம் செய்வாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன செய்வாங்க? தெரியாது. அப்போ இந்த இளைஞர் இயக்கம் என்பது எல்லா பணிகளையும் அடக்கியது. அது அரசியலாக இருக்கட்டும், அல்லது ஆக்கப்பூர்வமான செயல்பட, ஏனென்றால் அவர்கள் எனர்ஜி, அந்த எனர்ஜியை க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் மற்ற சபைகளில் ஈடுபடுவதை நாங்கள் தவிர்க்க சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். டிஸ்கரேஜிங், அவ்வளோதான். பண்ணக்கூடாதுன்னு இல்லை, போகிறாங்க. ஆனால் இந்த இளைஞர் இயக்கத்தில் இணைவது என்பது அளபரிய சக்தியை இன்னும் அதிகமாக இருப்பது. அதான் ஒரு சில பங்குகளில் ஃபாதர் சொல்லுவாங்க, நாங்களே நல்லா செய்கிறோமே, இங்கேயே நல்லா இளைஞர்கள் அதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய திறமை பங்கிலிருந்து மறைவட்டம், மறைவட்டிலிருந்து மறை மாவட்டம், மறை மாவட்டத்திலிருந்து தமிழகம், தமிழகத்திலிருந்து இதெல்லாம் எங்கள் சென்னை மயிலை உயர்மன்றம் நடந்தது. நீங்கள் கேட்கலாம், இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொன்னால், என்னோடு இருந்த ஒரு மாணவன் இப்படித்தான் ஒரு பங்கில் ஒரு தலைவராக இருந்தான், மறைவட்டத்தினுடைய தலைவராக நான், அப்புறம் தமிழகத்திற்குள்ள ஒரு மெம்பரான, இங்கேருந்து நேஷனலுக்கு போனாப்புல. இப்போ நேஷனலில் செயல்பட்டதனால் அவருடைய வாழ்வு வேறு ஒரு விதமாக மாறியது. இன்று அவர் எங்கே இருக்கிறார் என்றால், லண்டனில் அவர் படித்து கொண்டிருக்கிறார். எனவே இப்படித்தான், ஏனென்றால் பறந்துபடுது. அவன் அந்த லண்டனுக்கு சென்ற பிறகு என் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே இருக்கிற ஒரு ஆலயத்தை போய் சந்தித்து அங்கே இருக்கிற அருத்தந்தைகளோடு தொடர்பு கொண்டு வேண்டும். இப்போது வேறு ஒரு நாட்டிற்கு போன மாதிரி அவனுக்கு ஃபீலிங் கிடையாது. ஏனென்றால் நம்மளோட இதை தான் இந்த இளைஞர் இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஓகே ஃபாதர். இந்த இளையோர் இயக்கம் ஒவ்வொரு பங்குலையும் இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. அதை எப்படி கட்டி எழுப்புறீங்க? முதல்ல எப்படி துவங்குறீங்க? அதில் தலைவர், உபத்தலைவர், செயலர், பொருளர், உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு குழு இருக்கிறாங்க இல்லைங்களா? அதை நீங்கள் எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? அதை எப்படி வழி நடத்துகிறீங்க? சிஸ்டர், நமக்கு இதுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. வரைவு திட்டங்கள் இருக்கிறது. அதே போல் சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்போ சட்டத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா என்றால், இப்போ ஒரு குழு எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா, இப்போ எந்தெந்த இடத்துல குழுவாக இருக்கலாம் அதனுடைய தெளிவு வேணும். அப்போ ஒரு பங்கு, இப்போ கிளை பங்கு இருக்குது. கிளை பங்கில் ஒரு யூத்தை நம்ம ரெடி பண்ணலாமா, தயார் பண்ணலாமா? நிச்சயம் பண்ணலாம். மினிமம் குறைந்தபட்சம் 7லிருந்து 10 பேர் இருக்கணும். 7லிருந்து 10 பேர் இருந்தால் அந்த இயக்கத்தை நம்ம துவங்கிடலாம். அப்படி இல்லைன்னா அவர்கள் பங்கோடு இணைந்து இருக்கணும். அப்போ கிளை பங்கிலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ கிளை பங்கில் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவர்கள் இணைந்து வந்து அவர்களுக்கு தேர்தல் வைத்து தலைவர், துணைத் தலைவர், செயலர், துணை செயலர், பொருளர், இந்த 5 தான் அங்கீகரிக்கப்பட்ட தலைமை பொறுப்புகள். பல பங்குகளில் இதுக்கு தலைவராக அதெல்லாம், ஆனால் நாங்கள் அதை அங்கீகரிக்க மாட்டோம். அது அவங்களுடைய செயல்பாடுக்காக வைத்திருக்கலாம். நாளை ஏதாவது மீட்டிங் ஏதாவது வரணும் அப்படின்னா இந்த 5 பேர் தான் வரணும். இந்த 5 பேர்லையும் ஓட்டு போடுகிற உரிமை தலைவர், துணைத் தலைவருக்கு தலைவருக்கும் செயலருக்கும் மட்டுமே இருக்கிறது. அப்போ ஒரு கிளை பங்கு இதே போல் இருக்கும். இந்த பங்கிலிருந்து மறை வட்டம், அந்த மறை வட்டத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பது யார் என்றால், இந்த பங்கில் இருக்கிற தலைவரும் செயலரும் தான். அவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்ப. அப்போ அவர்கள் தேர்ந்தெடுப்பார். அப்போ அவர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு
டைசஸ் லெவலில் அப்படின்னா மறைமாவட்ட அளவில் தேர்தல் நடக்கும்போது திரும்பவும் தலைவர் துணைத் தலைவர் தான் ஓட்டு போடுவார்கள். இப்படித்தான் அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு பங்கில் வந்து ஒரே ஒரு இயக்கம் தான் இருக்கணும். ஓகே, அப்போ ஒரு சில பங்குகளில் 2 இயக்கம் இருக்கலாம். எப்படிப்பட்ட இதில் 2 இருக்கலாம், 4 கூட இருக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம தெளிவு வேணும். 2 எப்படி பிரியப்படும் என்றால் 2 விஷயங்களில் பிரிக்கலாம். 2 ஒன்று இனம், பாலினம், பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக, அப்போ பிரித்து தனியாக செயல்படலாம், தனியாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். 2 லாங்குவேஜ் பேஸ்ட், அப்படின்னா நாங்கள் ஆங்கிலத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா ஆங்கிலம், தமிழ் 2 குழுக்களாக. வேறு எந்த விதத்திலும் 2 இயக்கங்கள் இருக்கக்கூடாது. அதை அங்கீகரிக்காது. நாங்கள் அங்கீகரிக்குவதை நாங்கள் தவிர்க்கிறோம். அப்படின்னா எங்களுக்கு பிடித்தவர்கள் எல்லாம் ஒரு குழு, உனக்கு பிடித்தவெல்லாம் குழு, அப்படிப்பட்ட இயக்கத்தை நாங்கள் தவிர்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களில் ஒரு குழு அமையலாம். குழு இப்படியாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு முறை அவர்கள் தேர்தல் செய்யும் பொழுது இந்த மறை வட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அவர்களோடு இருக்க வேண்டும். இப்போ என்னென்னா அவங்களுக்குள்ளேயே செய்யும்போது திருப்பி அது ஒரு பிரச்சனையாகும். ஃபாதருக்கு தெரிஞ்சவங்களை எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களை எடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் மறைவட்டம். இப்போ மறைவட்ட தேர்தல் வரும்பொழுது மறை மாவட்டத்துக்கு பொதுக்குழு ஆகவே சந்திக்கும், இல்லது மறை மாவட்ட இயக்குனர் அதில் இருக்க வேண்டும். இதுதான் சட்டத்திட்டம். இப்படியாகத்தான் இது செயல்பட்டு கொண்டு. ஓகே ஃபாதர், இப்போது ஒவ்வொரு இடத்திலும் இந்த இளையோர் இயக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் அவர்களை அவ்வப்போது சந்திக்கிறீர்கள். சப்போஸ் உங்களால் ஒரு குழுவை போய் சந்திக்க முடியவில்லை, நீங்கள் வேறு ஏதோ ஒரு பணியிலோ அல்லது வெளிநாட்டிற்கு ஏதோ ஒரு பணி நிமித்தமாக சென்றிருக்கிறீர்கள் என்றால், அங்கு நடைபெறுகிற ஒரு நிகழ்வுக்கோ அல்லது அங்கு நடைபெறுகிற ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கோ யார் ஒரு பிரதிநிதியாக நீங்கள் அவர்களை அனுப்புவீர்கள்? அப்படி யாராவது பிரதிநிதிகள் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே, நம்ம கிளை பங்கு மறைவட்டம், மறைவட்டம் மறை மாவட்டம், மறை மாவட்டத்தினுடைய பொதுக்குழு. அந்த மறை மாவட்டத்தினுடைய பொதுக்குழு யார் அப்படின்னு சொன்னால் ஒரு தலைவர் இருப்பாங்க. இப்போ இங்கேருந்து தான் அந்த தலைமை பொறுப்பு வருது. அப்போ இந்த தலைமை பொறுப்பில் தலைவர், துணைத் தலைவர், அதற்கு பிறகு இது செயலர், துணை செயலர், பொருளர், அப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெப்ரசன்டேட்டிவ் என்று 2 பேர் இருப்பார்கள். அதுக்கப்புறம் குழுக்கள், சின்ன சின்ன குழுக்கள் தான். அந்த குழுக்களுக்கு ஒரு தலைவரை வைத்திருப்போம். இப்படி 8-9 பேர் இருக்கிற ஒரு குழு நான் வைத்திருக்கிறேன். இந்த குழு அதை போய் சந்திக்கும். இவர்கள் எல்லோருமே எல்லா இளைஞர்களையும் சந்தித்தவர்களாக இருப்பார்கள். எங்கள் டைசஸில் வாங்க பழகலாம் என்கின்ற ஒரு ப்ரோக்ராம். அப்படின்னா இவர்கள் ஒவ்வொரு பங்காக போய் சந்திப்பார்கள். போய் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்பார்கள். அந்த குறைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம் என்பதை என்னோடு வந்து பகிர்ந்து கொள்வார். அப்படி அவர்களுக்கு புரியாத விஷயங்களை இவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். இதுதான் நடக்குது. அப்போ அவர்களும் புரிந்து கொள்வார்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் அடிக்கடி செய்வதனால் ஒரு பிரச்சனை வரும்போது இவர்களுக்கு அணுகுவது மிக சுலபமாக இருக்குது. அவர்களுக்கும் இவளை தெரியும். ஒன்றுமே தெரியாதவர்கள் நம்ம போய் பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம அணுக முடியாது. அப்போ எனக்கு இது சுலபமாக, நான் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பி விடுவார்கள். அப்போ அவர்கள் போய் சந்திக்கும் பொழுது முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்களா அல்லது குழுவாக சேர்ந்து எடுக்கிறார்களா அல்லது நீங்கள் அந்த குழுவை வழிநடத்தி அவர்களையே அந்த முடிவை எடுக்க வைக்கிறீர்களா? சிஸ்டர், என்னுடைய பழக்கம் என்னவென்றால் அவர்களை முடிவெடுக்க வைப்பதுதான் நம்முடைய பணி. இப்போ முடிந்தவரை நான் அவர்களை முடிவெடுக்க நேரம் பழகியிருப்பாங்க. என் கூட இருக்கிறதுனால ஃபாதர் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பார், எப்படி எடுக்கணும், எந்த மாதிரியான அப்ரோச் இருக்குது, அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். முடிந்தவரை அவர்கள் எடுப்பார்கள். முடியாத சமயத்தில் எனக்கு தொடர்பு கொள்வார்கள். நான் சென்று முடிந்தவரை 99% அவர்களே செய்து விடுவார்கள். அதனால் எனக்கு அதில் எந்த ஒரு கவலையும் இல்லை. அவர்களுக்கு தெரியும் நான் இருந்தால் நான் என்ன சொல்லுவேனோ, என்ன செய்வனோ, அல்லது ஒரு இயக்குனர், நான் என்றது சொல்வதை ஒரு இயக்குனர், ஒரு இளைஞர் இயக்குனர் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பார் என்பதை அவர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. அதனால் சுலபமாக தீர்த்து விடுவார்கள். பல பங்குகளில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஃபாதர். இப்போது முன்னாடியே இளைஞர் இயக்கம் இருந்திருக்கும், நீங்கள் போயிட்டு புதுசாக பலவற்றை செய்திருப்பீர்கள். புதிய வழிமுறைகள், புதிய செயல்பாடுகள் எல்லாம் செய்திருப்பீர்கள். அந்த செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பங்கில் பலவிதமான எதிர்ப்புகளை கண்டிப்பாக சந்தித்திருப்பார்கள். ஏனென்றால் எவருமே வந்து ஒரு புதிய விஷயத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பங்கில் இது மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சை மீட் பண்ணி அதுலேருந்து அவங்கள ரெக்டிஃபை பண்ணி ஒரு இயக்கமாக நல்லா செயலாற்ற நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சுருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கங்க ஃபாதர். கட்டாயம் சிஸ்டர். இப்போ நம்ம புதுசாக துவங்கும் போது நிறைய பேருக்கு அது ஒரு புதியதாக இருந்தது. இதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா, இந்த நான் கொடுக்குற அந்த யோசனையை அவர்கள் பிடித்திருந்தது. அதே போல் நான் பல நேரங்கள் என்னென்னு சொல்லுவேன்னா, ரொம்ப நானே எல்லா ஐடியாஸும் கொடுக்கறதில்ல, அவர்களை ஐடியா உருவாக்க வைப்பேன்.
அவர்களே ஒரு நான் அதை அடிக்கடி சொல்வேன், நம்ம ஐடியாவை சாவடிச்சிருவாங்க, அவங்க ஐடியாவை சாகடிக்க மாட்டாங்க. எனக்கு கொடுத்தது அவங்க தான், ஏன்னா அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் அதை தான் நான் இது பண்ணுவேன், ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு பிடித்திருக்கா, அவங்க இதை செய்ய முடியுமா, அதெல்லாம் ஆராய்ந்து தான். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கிரியேட் பண்ணது ஸ்ட்ராங்கான பேஸ். இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இந்த ஸ்ட்ராங் பேஸை கொடுக்கறதுனால இந்த மாதிரியான எதிர்வினைகள் வரும்போது இவர்களே அதை முறியடித்துடுறாங்க. நான் போய் தான் பேசணுன்றது அவசியம் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால் பல நேரங்கள் சொல்வது உண்டு, எங்களுடைய பிள்ளைகளை நான் ஜெபத்தில் ஆரம்பித்ததுனால் தே ஆர் வெரி ஸ்ட்ராங், ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற பிரச்சனைகள் வரும், அவர்களுக்குள்ள பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை அவர்களே தீர்ந்து வைப்பார், இல்லை பங்கு தந்தையை தீர்ந்து வைப்பார். ஆனால் இந்த விஷயங்களில் தொடங்கும் பொழுது, புதிய ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது, பழைய இளைஞர்கள் ஏன்னா புதுசாக இருக்குது கேலி பண்ண, அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிவிட்டு வந்துவிடுவேன். நான் அதை தொடங்கும் பொழுதே இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும், இதை தாண்டி வருவதுதான் உங்களுடைய சவால் என்று முன்பே அதனுடைய அறிவை கொடுத்ததுனால் அவர்களுக்கு அதை எதிர்கொள்வது சுலபமாக இருந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அல்ல ஒரு முறை ஒரு சில நேரங்கள் எனக்கு சொல்லுவாங்க, இல்லை பங்கு தந்தை அதை முயற்சி எடுத்து அதை சரி கட்டுவாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் என்பது. இந்த விஷயங்களில் வேறு ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதை நான் உங்களோட ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, இந்த எங்கள் டைசஸில் இந்த டைசஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று ஒன்று, அப்போ பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் விளையாட வேண்டும். இப்போ ஒரு முறை ஒரு பெரிய தூரத்துலேருந்து ஒரு பங்கு பதிவு செய்யாமல் வந்து விட்டார்கள். இப்போ எங்களுக்கு தே ஆல் நோ இன் ஈச் அதர். ஏனென்றால் நான் அப்படித்தான் உருவாக்கி வைத்திருக்கிறோம், எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். எப்படின்னா அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அப்போ இந்த புது குழு வந்தோடனே இவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் இவர்கள் பதிவு செய்யவில்லை. அவங்க நல்ல டீம், நல்ல ஸ்போர்ட்ஸ் டீம். இப்போ இயற்கையாகவே யூத் பசங்கன்னா நினைப்பாங்க, நம்மளோட ஒரு அதிகமான ஆள் வந்தால் அவங்ககிட்ட எனக்கு என்ன டிஃபெக்ட்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பலாம் தான் பார்ப்பேன். இப்போ இந்த பாயிண்ட்டை பிடிச்சதுனால அது ஒரு பிரச்சனையாயிடுச்சு. அவள் தூரமாக இருந்து வந்த பிறகு அது விளையாட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் போய்விட்டார்கள். அப்பொழுது நான் அங்கே இல்லை. ஆனால் நான் அவர்களை இருந்திருந்தால் நிச்சயமாக விளையாட, என்ன தூரத்திலிருந்து வருகிறார்கள் வில்லேஜில். ஆனால் அது அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்ததுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இவர்கள் போனவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அந்த மறை வட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே எனக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. ஃபாதர் எங்களை விளையாட விடாமல் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் அணுக செல்லுகிறேன். நான் போயிட்டேன், நேரில் போனேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. அதற்கு பிறகு இந்த நான் மேய்ப்பு பணி இயக்கத்தினுடைய இயக்குனர் என்ன சொன்னார், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் சொன்னேன், ஓகே ஃபாதர், நான் போய் பார்க்குறேன். அப்போ எனக்கு உள்ளே தோன்றியது என்னன்னா, த பெஸ்ட் வே டு சால்வ் த ப்ராப்ளம், ஃபேஸ் த ப்ராப்ளம். அது என்னுடைய இயற்கையாகவே நான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும், நான் போய் சேர வேணும். அப்போ நான் போயிட்டேன். அப்போ அங்கு நடந்த பிரச்சனைக்கு ஒரு இளைஞன் காரணமாக இருக்கிறான், தவறாக பேசிட்டான். அந்த இளைஞன் வேறொரு மறைவட்ட சேர்ந்து அவனை கூப்பிட சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அவன் வரமாட்டான், நானே பேசுகிறேன், எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். ஏனென்றால் அது இன்னொரு பிரச்சனை உருவாக்கும் என்று எனக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் நான் வரல. போன பிறகு அங்கே இருக்கிற அந்த மறைவட்டத்தில் ஒரு 7 பங்கு எல்லோரும் உட்காந்துட்டாங்க. நான் போன உடனே நான் சொன்ன விஷயம் தான். அவங்களும் ரொம்ப கொதிச்செழுந்திருக்காங்க. இதில் என் தப்பு எதுவுமே இல்லை. இருந்தாலும் நான் போனேன். ஏற்கனவே அந்த பேக்ரவுண்டில் பார்த்துட்டேன். நான் போய் ஒன்றே ஒன்று தான் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததில்லை அப்படின்னு. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா. நான் சொன்னது, இந்த 7 பங்கை என்னால் சேர்க்க முடியல, ஆனால் இந்த பிரச்சனையை உங்களை சேர்த்துருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேன்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா ஃபாதர் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு. ஏனென்றால் நான் எல்லா பிரச்சனையில் இருக்கிற ஒரு நன்மைத்தனத்தை நான் பார்த்து கொண்டே இருப்பேன், நன்மைத்தனத்தை தான் சொல்லுவேன். அப்போ சொன்ன பிறகு அவர்கள் அப்புறம் இந்த பிரச்சனை அப்போ தான் அவங்களுக்கே தெரிஞ்சு நான் தான் யூத் டைரக்டர்னு அந்த பிரச்சனை. ஏன்னா அவங்க என்னை பார்த்ததே இல்லை, ஏன்னா இது பண்ணதுனால வந்ததுனால அவளுக்கு தெரியல. அதுக்கு பிறகு நான் அதை பேசினேன். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, நான் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ நான் பேசி கொண்டு இருப்பேன். அப்போ அந்த பையன் மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் சொன்னேன். அவனும் என்னுடைய தம்பி, நீங்களும் என்னுடைய தம்பி, நான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நாளைக்கு நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறைன்னு அவர்கள் சொல்லிட்டாங்க. ஃபாதர், அப்போ நீங்கள் எங்கள் பாரிஷ் நான் சொன்னேன், வெரி வெல், ஐ வில் கம் டு யுவர் பாரிஷ், நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. அடுத்த ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு நான் அந்த பங்கை போய் சந்தித்து இப்போது மிக அழகாக இந்த மாதிரியான செயல் திட்டங்கள் தான். அப்போ நம்ம அணுகுமுறை, நான் தெளிவாக இருப்பேன். அவங்க எவ்வளவு இளைஞர்கள் பக்குவப்படாமல் இருப்பார்கள், அந்த பக்குவத்தை உருவாக்குவதுதான் பக்குவப்பட்டவர்களாகிய நாம். அது பல நேரங்கள் என்ன ஆகுனா, அவங்கள மாதிரியே நம்மளும் மாறும் பொழுது அது இன்னொரு பிரச்சனையை உருவாக்குகிறது. ஃபாதர், இந்த ஆப்போசிட் குரூப்பை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது முதல்ல நீங்கள் அவங்கள அட்ரஸ் பண்ணது, நீங்கள் எல்லோரும் வந்திருக்கதே நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி படுறேன், சந்தோஷப்படுறேன்னு சொன்னீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்கிற எல்லா இளைஞர்களுமே எதிர்மறையான எந்த வார்த்தையும் கேட்க விரும்புறதில்லை. அப்போ நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் அவர்களோடு உரையாடி அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் என்று ஒரு சில வார்த்தைகளை சொன்னீர்கள் என்றால், இதில்
பார்வையாளர்களாக இருக்கிற பலருக்கும் இது ஒரு உற்சாகத்தை தரும். கரெக்டாக. நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா சிஸ்டர், நான் தொடக்கத்துல இருந்தே நெகட்டிவில் உட்காந்து பேசக்கூடாதுன்றதுல நான் தெளிவாக இருந்தேன். நான் தொடங்கும் பொழுது ஒரு சில யூத் வருவாங்க, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு வந்து உட்காந்து பேசுவதற்காக வரும். நான் அதை என்டர்டெயின் பண்ணவே மாட்டேன். நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், இனிமேல் என்ன நல்லது செய்யலான்னு சொல்லுங்கள், நம்ம செய்வோம். தட்ஸ் ஆல். ஏன்னா அது பேசி நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் வி won't ஸ்டே இன் நெகட்டிவிட்டி. இது முதல். இரண்டாவது, எங்கு எது நல்லது நடந்தாலும் முதலில் நான் பாராட்டி விடுவேன். அது என்கிட்ட பர்மிஷன் கேட்டு செஞ்சாங்களோ கேட்காம செய்கிறாங்களோ அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். நல்லது நடந்ததா, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதோடு முடித்து அந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருந்தேன். அவங்களுமே என்னை நம்பினார்கள். ஃபாதர் நம்ம ஏதாவது ஒரு நல்லது செஞ்சோம்னா நிச்சயமாக நம்மளை பாராட்டுவார். அப்போ எந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சாலும் வித்தின் 30 minutes, அதெல்லாம் ரொம்ப மேக்ஸிமம் தான், ஒரு 5 நிமிடத்திலேயே நான் அவங்களுக்கு ரிப்ளை. அதனால தான் எனக்கு உடனே அவங்க எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய அந்த பங்குகள் நடக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு உடனே வருவதற்கு காரணம் நான் அவர்களை உடனே பாராட்டி விடுவேன். அதே போல் எங்களுக்கு ஒரு பிரசிடென்ட்ஸ் குரூப் இருக்குது. அதில் அட்மின் மட்டும்தான் நம்ம மெசேஜ் போட முடியும். அது நானும் 2-3 தலைவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். அப்போ என்கிட்ட அனுப்பிச்சோன்னா அதில் போட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட், இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் செய்யும் பொழுது நன்மைத்தனத்தை அதிகமாக கொடுத்து கொண்டு போது தீமையானது அது தானாக வெளியே போவதை நம்மால் பார்க்க முடியும். மிக்க நன்றி ஃபாதர். மிக அழகாக நம்மளுடைய பேராயருடைய உற்சாகத்திலிருந்து இப்பொழுது இளைஞர்களை நீங்கள் சந்தித்த ஒரு சவால், அவர்களை மீண்டுமாக கட்டி எழுப்பியது, மேலுமாக அவர்களுக்கு ஒரு உற்சாகமான வார்த்தைகளையும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லும்போது அவர்கள் நேர்மறையாக வளர்ந்து வருகிறார்கள் என்பதை பற்றி மிக அழகாக சொன்னீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. அன்பார்ந்த வேரித்தாஸ் தமிழ் பணி மக்களே, அருட்தந்தையோடு பல்வேறு விதமான கருத்துக்களை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே மீண்டுமாய் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.